பழமொழிகள் அறிவின் பெட்டகம்னு சொல்லுவாங்க. ஆனா நாம பல பழமொழிகளை அதோட அர்த்தம் புரியாமலேயே தப்பா பயன்படுத்திட்டு வரோம். அதுல முக்கியமான ஒரு பழமொழிய பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முன்னொரு காலத்துல பூம்புகார் பட்டணத்துல சந்திரவர்மன்னு ஒரு பெரிய கடல் வியாபாரி இருந்தாராம். அவரு ரொம்ப நேர்மையானவரு. ஒருமுறை அவரோட மொத்த சொத்தையும் முதலீடு செஞ்சு மிளகு, ஏலக்காய் எல்லாத்தையும் ஒரு பெரிய கப்பல்ல ஏத்திட்டு வெளிநாட்டுக்கு வியாபாரத்துக்கு கிளம்புனாரு. ஆனா விதிவசத்தால நடுக்கடல்ல ஒரு பயங்கரமான புயல் அடிச்சுது. அந்த பெரிய கப்பலே கடலுக்குள்ள கவிழ்ந்துடுச்சு. சந்திரவர்மன் மட்டும் ஒரு மரக்கட்டையை பிடிச்சு தப்பிச்சு கரையொதுங்கினாரு. ஐயோ, நேத்து வரைக்கும் ஊருக்கே சாப்பாடு போட்டேனே, இன்னிக்கு ஒருவேளை கஞ்சிக்கு கூட வழி இல்லாம நடுத்தெருவுக்கு வந்துட்டேனே அப்படின்னு அந்த மனுஷன் கடற்கரை மணல்ல உட்காந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்தாரு. அப்போ அந்த பக்கமா வந்த ஒரு திருடன் இவரு நிலைமைய பார்த்துட்டு மெதுவா கிட்ட வந்தான். அவன் கையில கண்ணக்கோல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கூர்மையான இரும்பு கம்பி இருந்துச்சு. அந்த காலத்துல திருடங்க செவத்துல ஓட்ட போட இத பயன்படுத்துவாங்க. அந்த திருடன் சொன்னா, ஐயா, நீங்க ஏன் இப்படி கவலைப்படுறீங்க? இந்தாங்க இந்த கண்ணக்கோல். இன்னைக்கு நைட்டு ஒரு செல்வந்தர் வீட்டு செவத்துல ஓட்ட போட்டு உள்ள போயிடலாம். நீங்க இழந்த எல்லாத்தையும் ஒரே நைட்ல திருப்பி எடுத்துடலாம் அப்படின்னு ஆசை காட்டுனான். சந்திரவர்மன் ஒரு நிமிஷம் அந்த இரும்பு கம்பிய பார்த்தாரு. அப்புறம் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அந்த திருடன் கைய தட்டி விட்டாரு. தம்பி, புயல்ல என் கப்பலே கவிழ்ந்திருக்கலாம். ஆனா என் மானம் இன்னும் கடல்ல மூழ்கல. நான் கையேந்தி பிச்சை எடுத்தாவது வாழ்வேன், இல்லனா பட்டினியாவே செத்து போவேன். ஆனா தப்பான வழியில பிழைக்க வைக்கிற இந்த கண்ணக்கோல்ல மட்டும் என் கை படாது அப்படின்னு வைராகியமா சொல்லிட்டாரு. கப்பலே கவிழ்ந்தாலும் கண்ணக்கோலில் கை வைக்காதே. நம்மள நிறைய பேரு இத தப்பா புரிஞ்சுகிட்டு கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்துல கை வைக்காதே, அதாவது சோகமா இருக்காதே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆனா நிஜமான அர்த்தம் என்னன்னா, எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் தப்பான வழியில போய் பிழைக்க கூடாது என்பதுதான். Hey everyone, don't forget to subscribe. Yes, and click the bell icon for updates. Hit subscribe and ring the bell now. Thanks for watching.